ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்கிங். பாருங்கள், மீனெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டு இது வந்து வறுவலுக்கு ஃப்ரை பண்ணி இது வந்து மீன் குழம்புக்கு போட்டுடலான்னு தலை. பாருங்கள், இதில் வந்து நான் மசாலா போடுறேன். ஃப்ரை பண்ணி அப்படியே இது வந்து மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்படியே ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும். பாருங்கள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, கலருக்காக காஷ்மீரி கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுருக்குறேன். கரம் மசாலா, தனியாத்தூள் கொஞ்சம் அப்படியே போட்டு எல்லாம் கலக்கி அரை மணி நேரம் அப்படியே ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். நாங்கள் இப்போ வந்து குழம்புக்கு ரெடி பண்ணுறது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா தடவி மசாலாலாம் அப்படியே நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன் அரை மணி நேரம். பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி மசாலா நான் எப்படி போடுறேனோ அந்த மாதிரி போட்டு நீங்களே செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். எதுவுமே இல்லை, சிம்பிளான மசாலா தாங்க இது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரை பண்ணால். இப்போ வந்து நாங்கள் வந்து குழம்புக்கு ரெடி பண்ணலாம் வாங்க. இப்போ வந்து பாருங்கள், ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸு, அப்புறம் ஒரு 4 தக்காளி, ஒரு 3 மஞ்சள் தேங்காய், 3 பத்தை தாங்க. பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. அப்புறம் 3 பல் பூண்டு, ஒரு வந்து மாங்காய். இது தக்காளி, வெங்காயம், பூண்டெல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா வந்து அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நாங்கள் வச்சுட்டு வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இது வந்து ஜீரகம், வெந்தயம், கொஞ்சமாக அரிசி போட்டு நல்லா வறுத்து வச்சுருக்கிறேன். இந்த மீன் குழம்புல இது கொஞ்சமாக 1 ஸ்பூன் வரைக்கும் போட்டு அரைச்சி போட்டால் நல்லா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு கூட அட்டகாசமாக இருக்கும். இதுலேயே போட்டு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், குறைப்பாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இதில் மசாலா போட்டுக்கலாம். பாருங்கள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் இப்படி இதில் போட்டு இதுவும் வந்து அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு எலுமிச்சை அளவு புளி வந்து நான் ஊறப்பட்டு வச்சுருக்கிறேன். இதுவும் ஊறட்டும். பாருங்கள், நல்லா வந்து குறைப்பாக அடிச்சுட்டேன். இப்போ வந்து நான் மண் சட்டியில் தாங்க செய்ய போகிறேன். இது வந்து நான் பழகிப்படுத்திட்டேன். 2-3 நாள் வந்து அரிசி கருவின தண்ணி, அப்புறம் எண்ணெய்லாம் தடவி வெயிலில் வச்சு எடுத்து 2 நாள் இப்போ நான் புதுசு யூஸ் பண்ணுறேங்க. இது இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், இதுலேயே வந்து ஒரு 2 பச்சை மிளகா, அப்புறம் புளி தண்ணி வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலக்கி அப்படியே ஸ்டவ்வில் வச்சிடலாம். பாருங்கள், இது அடுப்பில் வச்சுட்டு நல்லா வந்து கொதி வரட்டும் பார்க்கலாம். வந்து மூடி வச்சிடலாம், கொதி வரட்டும் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ வந்து இந்த மாங்காய் வந்து அப்படியே நாங்கள் இதில் போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் மீன் போட்டு தாளித்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நாங்கள் இதுலேயே வந்து கீரை கூட வந்து இது கீரை வந்து மந்தகள்ளி கீரைங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகருக்கு, பிபிக்கு எல்லாம் ரொம்ப நல்லது. இது இங்கே வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக இது சாப்பிட்டா உடம்பு அவ்வளோவும் நல்லாயிருக்கும். இது வந்து நாங்கள் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கிறேன். இதுவும் நாங்கள் வந்து கீரை பொரியல் கூட எதுலேயே பார்த்துக்கலாம். அதுக்கு ரெடி பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், மாங்காய் கூட நல்லா வந்துச்சு. 2 நிமிஷம் தான் விட்டேன் நான். இது இப்போ வந்து இந்த மீன் போட்டுக்கலாம். பிஸ்மில்லாஹ். மீன் போட்டு இருக்கட்டும். ஒரு நிமிஷம் இருக்கட்டும். நாங்கள் இது பண்ணி போட்டுக்கலாம், தாளித்து போட்டுக்கலாம். பாருங்கள், கடாயில் எண்ணெய் போட்டுருக்குறேன். இதில் வந்து நல்ல எண்ணெய் சூடாகட்டும். பாருங்கள், கடுகு, கருவேப்பிலை, சும்மா கொஞ்சமாக வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சமாக வதக்கணும். பாருங்கள், இது வந்து ஆஃப் பண்ணி நல்லா இது கொதிக்குது. இதுலேயே வந்து நாங்கள் இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நாங்கள் கீரை பொரியல் செய்யலாம் வாங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இது வந்து ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்துச்சு கீரை. பாருங்கள், தேங்காயும் காய்ந்த மிளகாய் 2 போட்டு குறைப்பாக அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இதில் போட்டுக்கலாம்.
பாருங்கள், கீரையும் நல்லா தேங்காய் போட்டு நல்லா கலக்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்துச்சு கீரை. இது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், ஆனால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இது ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம். வாங்க, மீன் வறுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மீன் வறுத்துடலாம். சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை கூட ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இது எடுத்துடலாம், சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான மீன் குழம்பு சர்வ் பண்ணிக்கலாம். மாங்காய் போட்ட மீன் குழம்பு, கீரை. பாருங்கள், மாங்காய் போட்ட மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் கீரை எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். பாய்.